ஜாலில் ஊடகவியலாளரின் இல்லம் தாக்குதலின் பின்னணியில் இராணுவ மறைகரங்கள். ஸ்ரீதரன் தகவல். இனப்படுகொலையாளிகள் மீது நம்பிக்கை வைக்க தமிழர்கள் தயாரில்லை. அருத்தந்தை மா சக்திவேல். யுத்தத்தால் சொத்துக்களை இழந்த வடக்கு மக்களுக்கு முதல் தடவையாக இலவச காணி உரிமை. மன்னாரில் ரணில் தெரிவிப்பு. சமூக ஊடகங்களை கையாள உயர்மட்ட குழு. ரணில் நடவடிக்கை. அம்பாறை வீரமுனை கிராமத்தில் வரவேற்பு கோபுரம் அமைத்தலில் முருகல் நிலை. பிள்ளையானுக்கு தடை உத்தரவு. புனித கற்பெருநாள் தொழுகை கிழக்கில் இருவேறு இடங்களில் இடம்பெற்றது. வாக்குகளுக்காக வடக்கை நோக்கி படையெடுக்கும் போலி அரசியல்வாதிகள். ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டு. வளர்ச்சி பாதையில் இலங்கையின் பொருளாதாரம். உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை. கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல். உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். டெல்லி சந்திப்பில் மோடி ரணிலிடம் தெரிவிப்பு. அமைச்சர் அறிவித்த தேர்தல் திகதி முற்றாக மறுக்கும் தேர்தல் ஆணையகம். சமஷ்டி அடிப்படையில் அதிகாரம் தமிழர்களுக்கு வேண்டும். சம்பந்தன். முரண்பாடுகள் இருந்தாலும் நாட்டை பலப்படுத்திய ரணிலுக்கு மரியாதை. பவித்ரா வன்னியாராட்சி. யாழில் ஊடகவியலாளரின் வீடு தாக்குதலுக்குள்ளாகி 3 தினங்களாகியும் இதுவரை எவரையும் போலீசார் கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த தாக்குதலின் பின்னணியில் இராணுவத்தின் மறைகரங்கள் உள்ளதென தெரிவித்துள்ளார். அச்சுவேதியில் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளரின் இல்லத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் இன்று அச்சுவேலியில் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஒருவரான திரு பிரதீபன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற இனந்தெரியாத நபர்களுடைய வன்முறை தொடர்பாக பார்வையிடுவதற்காக வருகின்றேன். அவருடைய இந்த கதவுகள் வெட்டி நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதேரம் உள்ளுக்கு வீடு கொளுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டு மோட்டார் சைக்கிள் அடித்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு செல்லப்பட்டிருக்கிறது. இரவு ஒரு 12-15 மணி அளவில் இந்த பகுதியிலே மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனந்தெரியாத நபர்கள் என்கிற அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற சிலர் இந்த நடவடிக்கையை செய்திருந்தார்கள் என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. இதற்கு பின்னாலே ஒரு இராணுவத்தினுடைய மறைகரங்கள் இருப்பதாகவே தென்படுகிறது. ஏனென்றால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மூலைக்கு மூலை இடத்துக்கு இடம் இராணுவ முகாம்களும் போலீஸாரும் கடற்படை இராணுவம் விமானப்படை என்று குவிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரதேசங்களில் எவ்வாறு வாள்களோடு பொல்லுகளோடு மோட்டார் சைக்கிளில் வந்து இவ்வளவு துணிகரமாக இனம் தேடி வெளியிலே நின்ற பேருந்துவை விட்டு ஓட்டோவை விட்டு மோட்டார் சைக்கிளை அதிலும் பிரதீபனுடையதென்று இனங்கண்டு அடித்து நொறுக்கி தாக்கி இருக்கிறார்கள். இந்த மோசமான சம்பவத்தை செய்வது ஒரு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துகின்ற நீண்டகால இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற சம்பவமாக தெரிகிறது. இதற்கு பின்னாலே அண்மையில் பலாலி பகுதிக்கும் பசாவலான் பகுதிக்கும் விஜயம் செய்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் சில காணி துண்டுகள் விடுவிப்பது தொடர்பில் அங்கிருந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று போராட்டம் நடத்தி அதில் வெளியிலே குவிந்திருந்த பொழுது செய்திகளை சேகரித்த காரணத்திற்காக இவரோடு இணைந்த செய்தியாளர்கள் இன்னும் ஒருவர் பரதன் மற்றும் பிரதீபன் ஆகியோர் இராணுவத்தால் அச்சுறுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். இராணுவ புலனாய்வாளர்களால் விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியான சக்தி டிவியினுடைய செய்தியாளரான பரதனும் மற்றும் சுதந்திர ஊடகவியலாளரான பிரதீபன் அவர்களும் ஊடக செய்திகளை சேகரிப்பதற்கு எதிராக அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இராணுவம் போலீஸை குவித்து வைத்துக்கொண்டு ஒரு திறந்த வழி சிறைச்சாலையில் அடக்குமுறைகளை இன்னும் விரிவுபடுத்தி வருவதையே இந்த விடயங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. இது ஒரு சர்வதேச நாடுகளுடைய கவனத்திற்கும் ஏனையவர்களும் கொண்டு செல்லுகின்ற அதே நேரம் இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க இராணுவத்தினுடைய பின்பலத்தோடைய நடைபெறுகிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த 13ஆம் தேதி இரவு 12-15 மணியளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது வீட்டின் மீதானது. இன்றைக்கு 16ஆம் தேதி மாலை ஆகிறது. ஆனால் இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் குழுக்கள் தேடுகிறார்கள், பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர இதுவரை யாரையும் பிடிக்க முடியவில்லை. இதுவே
ஒரு ஜனாதிபதியினுடைய முகநூலுக்கு ஒருவர் தகவல் போட்டிருந்தால், அல்லது ஒரு ஜனாதிபதி போகிற பாதையிலே ஒருவர் நின்றிருந்தால், அல்லது யாராவது அரச உயர்பீடத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக எதுவும் எழுதியிருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரங்களில் அவர்களை கைது செய்கிறார்கள். ஆனால் இங்கே கடந்த 3 நாட்களாகியும் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெற்றவர்களை இன்னும் கைது செய்ய முடியவில்லை. இந்த நாட்டினுடைய போலீஸ் நடவடிக்கை என்பதும் இராணுவ அராஜகம் என்பதும் இதன் மூலம் மிக தெளிவாகவே தெரிகிறது. நாங்கள் பிடிக்கிறோம் தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடி பிடித்து ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்க மாட்டார்கள் என்றுதான் மிக தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இது இராணுவ பின்புலத்தோடு நடைபெற்றது. இங்கே போடப்பட்ட ஒரு துண்டு பிரசுரத்தையும் நான் ஊடகங்களிலே பார்த்தேன். திருநங்கைகளை சாட்டியிருந்தார்கள். அவ்வாறு திருநங்கைகளை சாட்ட வேண்டிய தேவையும் இல்லை. அவர்களுக்கும் பிரதீபனுக்கும் இடையில் என்ன தொடர்பு என்று ஒன்றுமே தெளிவாக இல்லை. ஆகவே இதை ஒரு திசை திருப்புவதற்காக, இந்த தாங்கள் மேற்கொண்ட தாக்குதலை திசை திருப்புவதற்காக திருநங்கைகள் மீது இவ்வாறான பொய்க் குற்றச்சாட்டுக்களையும் இந்த தாக்குதலை மேற்கொண்ட அரச உளவாளிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் மிகவும் பயங்கரமானது. இது இன்றோடு நாளையோடு முடிவதாக தெரியவில்லை. தொடர்ந்தும் ஒரு அடக்குமுறைக்குள் கொண்டு செல்வதாகவே தெரிகிறது. இதனை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இனப்படுகொலையாளிகள் மீது நம்பிக்கை வைக்க தமிழர்கள் தயாரில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கையில் தெற்கின் வேட்பாளர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளோரில் பிரதானமானவர்களாக கருதப்படுவோர் தமது தேர்தல் கள சந்தையை வடக்கிலும் விரித்து தமது முகவர்களோடு இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதோடு திறந்த வெளியில் ஊடக சந்திப்புகள் நடாத்தி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை மதிமயங்கச் செய்யவும் வாக்குச்சாவடிக்குள் அனுப்பவும் முயலுவதாக தோன்றுகிறது. இவர்களின் சதிவலைக்குள் சிக்க வேண்டாம் என தமிழ் தேச உணர்வாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம். வடகிழக்கில் தமிழர்கள் மத்தியில் பேரினவாத கட்சிகளின் நேரடி முகவர்களாக செயற்படுவோரை மக்கள் அறிவர். தமிழர் தேசத்தில் தேசியத்தின் ஊற்று என்றும் தாமே சுயநிர்ணயத்தின் தோற்றுவாய் எனவும் பகிரங்கமாக மேடை அமைத்து கொக்கரிக்கும் கூட்டம் தற்போது இனப்படுகொலையாளர்களுக்கு துணை முகவர்களாக பொதுவெளியில் செயற்பட தொடங்கிவிட்டனர். அத்தோடு கூட்டாக ஊடகங்களில் தோன்றி இது நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை, சுமூக பேச்சுவார்த்தை, நம்பிக்கை தருகின்ற பேச்சுவார்த்தை, தொடர வேண்டிய பேச்சுவார்த்தை என கூறுவது யாரை ஏமாற்றுவதற்கு? தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் வலுப்பெற்று வரும் களச்சூழலில் அதற்கெதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்வேன் என சூளுரைத்தவரும் அவரின் கட்சியினரும் தமிழர் வாக்குகளை 2வது தெரிவுக்கு விட்டு தள்ளுவதற்கு நேரடியாகவே முயற்சி எடுப்பதாக தோன்றுகிறது. இது தோற்கடிக்கப்படல் வேண்டும். தெற்கில் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள அத்தனை பேரும் பேரினவாதிகளே, யுத்த குற்றவாளிகளே. இவர்கள் தமிழர்களை முள்ளிவாய்க்கால் வரை இழுத்து வந்து இனப்படுகொலை செய்தவர்கள். இனியும் இவர்களில் நம்பிக்கை வைக்க முடியாது. தமிழர்கள் தாம் சுயநிர்ணய உரிமை உடையவர். இதனை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். யுத்த குற்றங்களுக்கு இந்த குற்றங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்க வேண்டும். அதுவே அரசியல் நீதி என ஒட்டுமொத்த தமிழர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வடகிழக்கு தமிழர்கள் அரசியல் அதிகாரத்தை எம்மிடம் கொடுத்துள்ளார்கள் என கூறுவோர் இனப்படுகொலையாளர்களுடன் சல்லாபம் புரிவது எவ்வாறு? இதற்காக உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள். தமிழர்களின் வாக்குகள் பாராளுமன்றம் சென்று தமிழர்களின் அரசியலுக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் பாராளுமன்ற நட்பு அரசியலை பாராளுமன்றத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். கொழும்பின் நட்சத்திர ஹோட்டல்களும் விடுதிகளும் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழர்களின் தேச அரசியலுக்காக நீங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தி விட்டோம். அதற்கான தீர்ப்பினை ஜனாதிபதி தேர்தலிலும் அதற்கு அடுத்த பொது தேர்தலிலும் ஜனநாயக ரீதியில் வெளிப்படுத்துவோம். வடக்கில் யுத்தம் காரணமாக வீடுகள், உடைமைகள், காணிகள் என அனைத்தையும் விட்டு வெளியேறியிருந்த மக்களுக்கு முதல் தடவையாக இலவச காணி உரிமையுடன் சுபீட்சமாக வாழும் சந்தர்ப்பத்தை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மன்னாருக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கியிருந்ததுடன் மேலும் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். நாடளாவிய ரீதியில் 20 லட்சம் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதற்கான உரிமை என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கான காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த மாதம் வடக்குக்கு வந்தபோது மன்னாருக்கு வருவதாக நான் உறுதியளித்தேன். மன்னாரின் அபிவிருத்திக்கான வேலை திட்டம் எம்மிடம் உள்ளது. வடக்கு பிராந்தியத்தில் சுமார் 90,000 குடும்பங்கள் காணி உரிமை கோருகின்றனர். 45,000 குடும்பங்களுக்கு எவ்வித பிரச்சனையுமின்றி அவை வழங்கப்படும். ஆனால் ஏனைய 45,000 குடும்பங்களுக்கும் வழங்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு நான் ஆளுநருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளேன். நாடு திவாலான நிலையில் இருந்து நாடு மீண்டு வரும்போது
அதன் பலன்களை நாம் மக்களுக்கு வழங்க வேண்டும். மேல் மாகாணத்தில் உள்ள 2,50,000 அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு வீட்டுரிமையை வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பொருளாதார சரிவுக்கு மத்தியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் முடிந்தளவு உதவிகளை செய்து வருகிறது. கடந்த காலத்தில் யுத்தம் காரணமாக வடக்கு மக்கள் வீடு உடைமை காணிகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. வாழ்நாளில் முதல் தடவையாக இலவச காணி உரிமையுடன் சாதாரணமாக வாழும் சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைத்துள்ளது. அப்போது நீங்களும் நாடும் பொருளாதார ரீதியாக முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மாகாணத்தின் விஜயத்தின் போது வவுனியாவில் வைத்து நாங்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தோம், மன்னாருக்கு வர வேண்டும் என்று. அந்த வகையிலே அவர் கேட்ட சில தினங்களிலே இங்கு வருகை தந்ததற்கு உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு நாட்டின் தலைவர் என்ற வகையிலே சில மனக்கிடக்கைகளை உங்களிடம் எடுத்துச் சொல்லலாம் என்று நான் விளைகிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மன்னார் முல்லைத்தீவு இந்த 2 பிரதேசங்களிலும் எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு தூதுவர்களோ எந்த ஒரு உயர் பதவி வகிப்பவர்களோ இங்கு வருகை தருவது குறைவு. அந்த வகையிலே இந்த அபிவிருத்தி என்பது எங்களுடைய பிரதேசத்திலே மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நான் உங்களிடம் ஒரு பார்த்த விடயம் என்னென்றால், நீங்கள் வவுனியாவிலிருந்து பேசுகின்ற போது எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு போகிறார்கள், மன்னார் வவுனியா முல்லைத்தீவு வன்னிக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆதங்கத்தை, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தை நீங்கள் சொன்னதன் பிரகாரம் நான் இங்கு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே எங்களுடைய வைத்தியசாலை இந்த எங்களுடைய மாவட்டத்தின் ஒரு வைத்தியசாலை, தேசிய வைத்தியசாலை. ஆனால் நீங்கள் அங்கே சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமான, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத வைத்தியசாலையாக இருக்கிறது. அண்மையிலே நான் ஆளுநர் அம்மாவுடைய முயற்சியின் காரணமாக இந்தியா 600 மில்லியன் ரூபாய்களை கொடுப்பதாக அறிந்து கொண்டோம். ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த வைத்தியசாலையிலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வைத்தியர்களும் தாதிமார்கள் உத்தியோகத்தர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாட்டை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடம் கூட பறவைகள் சரணாலயத்தினுடைய திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று தான் நான் நினைக்கின்றேன். என்றால் மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய மக்கள் 3 பேருக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று குரங்கு, இன்னொன்று யானை, இன்னொன்று ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். எப்பொழுது கல் நாட்டுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர்களால் மிக அர்ப்பணிப்போடு செயல்படுவதை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். எங்களுடைய அரசு அதிபர் உட்பட செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். இங்கு பள்ளிமுனை கிராமத்திலே உங்களுடைய அனுசரணையோடு அந்த மக்கள் கடல் வெள்ளம் வத்திவிட்டால் தள்ளித்தான் தங்களுடைய போட்களை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் உங்களுடைய அரசு காசு ஒதுக்கி அந்த ஓடை வெட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த மணலை இங்கே கரையிலே போடக்கூடாது என்று பிரச்சனை கொடுக்கிறார். ஆகவே இந்த மன்னார் மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலே இதிலே கவனம் செலுத்தி உங்களுடைய சிந்தனையிலே நான் நினைக்கின்றேன், இந்த ஏனையின் பாதி தான் கூடுதலாக கண் தெரியும் எல்லாரும். ஆகவே நீங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டதற்கு உண்மையிலே மனசார நாங்கள் பாராட்டி நிற்கின்றோம். அதைவிட ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். எங்களுக்கு ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை.
ஒரு கூடுதலான ஆட்களை கொண்டு வந்து கூட்டத்தை நடத்துவதோ அல்லது என்ன செய்வதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத காரணத்தால் இப்படி ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே கூட்டங்களை நடத்த வேண்டி இருக்கிறது. அவை ஜனாதிபதி அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாளுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே மன்னார், முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே இந்த வைத்தியசாலை உட்பட அனைத்து அபிவிருத்திகளையும் செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரதான ஊடகங்களை தவிர்த்து சமூக ஊடகங்களை கையாள்வதற்காக 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் கவனிக்கும் உச்ச அமைப்பாக செயற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தின் பிரதானி சாகல ரத்நாயக்க மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக புதிய பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவும் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டார். இருப்பினும் அவர் குழுவில் பணியாற்ற மறுத்துவிட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராம வீதி வரவேற்பு கோபுரம் அமைக்க அடிக்கல் நாட்டும் நிகழ்வு முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் அந்த பணியினை ஆரம்பித்து வைக்க அடிக்கல் நட வருகை தந்த ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் உட்பட்ட சம்மாந்துறை ஆண்டியடி சந்தி என்னும் இடத்தில் வீரமுனைக்கு செல்லும் வீதியில் வீரமுனை பிரதேசவாசிகளால் வரவேற்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகின்றது. இந்த நிலையில் விழாவினை நடத்துவதனால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் இனக்கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளதோடு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் சமாதான குலைவு ஏற்படக்கூடிய நிலை இருப்பதனால் விழாவை நடத்துவது உசிதமானது அல்ல. எனவே இந்த நிகழ்வினை நிறுத்துமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், வீரமுனை கோவில் தலைவர் ராஜகோபால், கிராம உத்தியோகத்தர் பிரதீபன் உட்பட சிலருக்கு கோபுரம் அமைப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்த மனுவுக்கு அமைவாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த இடத்துக்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வருகை தந்திருந்த நிலையில் சம்மாந்துறை போலீசாரினால் நீதிமன்ற தடை உத்தரவு வாசிக்கப்பட்டது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அமைதியாக விடத்தை விட்டு சென்றுள்ளதோடு வீரமுனை பிரதேச மக்களினால் குறித்த நீதிமன்ற உத்தரவை மீறி கம்பிக்கூடுகள் நாட்டப்பட்டன. இதனால் முஸ்லிம் தமிழ் இனத்தவர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் குறித்த இடத்துக்கு போலீஸ் உயர் அதிகாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்தவர்களும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் தொழுகை கிழக்கு மாகாணத்தின் 20 இடங்களில் சர்வதேச பிறை அடிப்படையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று மக்களுக்கான பெருநாள் தொழுகை ஏற்பாடுகள் அக்கரைப்பற்று மைதானத்தில் நடைபெற்றது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் பெருநாள் திரள் தொழுகை இடம்பெற்றது. இப்பெருநாள் தினமானது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். உலகின் சகல பாகங்களில் இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா மாநகரில் மொழி மற்றும் பிரதேச வேறுபாடுகளை கடந்து லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஹஜ் வழிபாடுகளில் ஈடுபடுவது இந்த தினத்தின் விசேட அம்சமாகும். 13வது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்ட ஒன்றாகும் என்பதால் குறித்த திருத்தத்தில் காணப்படும் குறைநிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சில அரசியல்வாதிகள் வடக்கில் கூறும் கருத்தினை தெற்கில் கூற அச்சப்படுவதுடன் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறுவதானது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான முயற்சியாகும். இது வடக்கு மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அவர்களை ஏமாற்றும் செயலாகும். 13வது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக வெறும் கூற தேவையில்லை. ஏனெனில் 13வது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தில் காணப்படும் குறைநிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்த 2.2% மிதமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது ஜனவரியிலிருந்து அவதானத்துக்குட்படுத்தப்பட்டது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியான தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது. குறிப்பாக இலங்கை எதிர்வரும் 2026 ஆண்டளவில் 3% பொருளாதார வளர்ச்சியை தொடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதனை சார்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பான காலத்தின் தேவை குறித்த கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் இன்று தமிழர் பொது கட்டமைப்பு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிவில் சமூகத்தினர் ஆகியோருக்கு இடையில் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பேராசிரியர் டி கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர் மா நிலாந்தன், அரசியல் ஆய்வாளர் சி ஆர் ஜோதிலிங்கம் மற்றும் மாவட்டத்தின் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது பொது வேட்பாளர் தொடர்பாக பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் தமது கருத்தினை தெரிவித்தனர். உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் டெல்லிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவின் பின்னர் அனைத்து நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையில் இவ்வருட இறுதியில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது. இவ்வாறானதொரு நிலையில் ராஷ்டிரபதி பவனில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சம்பாஷணை இடம்பெற்றது. இதன்போது பிரதமர் நரேந்திர மோடி மேற்கண்டவாறு அழைப்பினை விடுத்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ வெளியிட்ட அறிவிப்பை தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் RMAL ரத்நாயக்க முற்றாக மறுத்துள்ளார். தேர்தல் அட்டவணையை தயாரிக்க அமைச்சரவைக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ அதிகாரம் இல்லை என வலியுறுத்திய ரத்நாயக்க ஜூலை 17 முதல் தேர்தல் திகதியை தீர்மானிக்க ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சுயாதீனமாக கூடுவார்கள் என்று குறிப்பிட்டார். அமைச்சரவை அல்லது ஜனாதிபதி உட்பட எந்தவொரு வெளி நிறுவனத்திடமிருந்தும் அனுமதி பெறாமல் நாங்கள் திகதியை பகிரங்கமாக அறிவிப்போம். செப்டம்பர் 17 பின்னரே தேர்தல் நடைமுறைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் அதனைத் தொடர்ந்து 4 முதல் 6 வாரங்கள் வரையான தயாரிப்பு காலம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் விளக்கியுள்ளார். தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் 17 தொடக்கம் 21 நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் திகதி நிர்ணயிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டளவில் நாட்டில் சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் முன்மொழிந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்தாத்து கூறல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த வருடம் ஏப்ரலுக்குள் ஒட்டுமொத்தமாக நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்ய முடியாத சூழ்நிலையினால் அறவிடப்படும் வாடகை வருமான வரியை விதிக்க அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. நாட்டில் சொத்து வரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது தொடர்பில் தெரிவிக்கப்படும் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். பிளவுபடாத ஐக்கிய இலங்கைக்குள் சுயநிர்ணய அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் அதி உச்சமான அளவில் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பில் தமிழ் பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17க்கும் அக்டோபர் 16க்கும் இடையில் நடாத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்னமும் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கவில்லை. சயித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் தாங்கள் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்டு போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியதன் பின்னர் தாம் உறுதியான முடிவொன்றுக்கு வர முடியும். தற்போது அனைத்து கருமங்களையும் அவதானத்தில் கொண்டுள்ளோம். சுயநிர்ணயம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வாக எவ்விதமான விடயங்களையும் கருமங்களையும் முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்து வருகின்றனர். ஆகவே அவர்கள் உள்ளக சுயநிர்ணயத்துக்கு உரித்துடையவர்கள். இதன் அடிப்படையில் பிரிக்க முடியாத பிளவுபடாத ஐக்கிய இலங்கைக்குள் சுயநிர்ணய அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையில் அதி உச்சமான அளவு அதிகாரங்கள் பகிரப்பட்டு அவை மீளப் பெறப்படாத வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த விடயத்தினை தலைவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமன்றி தென்னிலங்கை சிங்கள மக்களிடத்திலும் அந்த விடயத்தினை முன்வைத்து தெளிவுபடுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணிலும் பொதுஜன பெரமுனவும் 2 முகாம்களில் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்தது பொருளாதாரத்தை பலப்படுத்திய பெருமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உரித்தாகும் என நீர்ப்பாசன வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். ரணிலுடன் அப்போது அரசியல் சித்தாந்த பிரச்சினைகள் இருந்ததாகவும் பொருளாதாரத்தை மீட்பதாக சர்வதேச உறவுகளை பேடி நாட்டை சிறந்த நிலைக்கு கட்டியெழுப்ப அவர் முன்னெடுத்த வேலை திட்டத்துக்கு தற்போது தனது ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் பன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றும் பொறுப்பு நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எந்த அரசியல் முகாமில் இருந்தாலும் நாம் ஒரு கண்ணோட்டத்தில் நாட்டுக்காக உழைக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கூறினார். எம்பிலிப்பட்டிய மொரகட்டிய பிரதான வீதியில் மொரகட்டிய பிரிக்கும் கால்வாய் வரையான சுமார் 1/2 கிலோமீட்டர் மாற்று வீதியை புனரமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.